போகாத துயரம் போலும் கணபதியை கை தொழுதே அம்மா அண்ணையே என்னை காரம்மா அன்புடன் தம்பி மாதம் அனைவரும் குடிகள் கூட காலை தம்பி விஸ்வாசம்
பிரதகாமியா நான் வரும்போது யார் என்று தெரிந்து கொண்டாயா? சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும். இந்த அவனி 56 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமாம் இந்த அவனி 56 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய திருவிராட்டிய மகாராஜனுக்கும் ஆமாம் திருவிராட்டிய மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் பிறந்த என்னது காந்தாரி அம்மையாருக்கும் திருவிராட்டிய மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் பிறந்த என் பேர் என்னவென்று தெரிய வருமா? சொல்ல அப்படி துச்சோசன புடி என்று உரைத்தேனே என்னுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? சாமி? 101 பேர்கள் என்னுடன் சேர்த்து 101 பேர்கள். 101 பேர்கள். ஆமா. 100 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ஆமா. ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஆமா. நானோ முதலில் பிறந்த துரியோதனருக்கு இளையோனாகிய என்னுடைய பெயரோ அது நான் வரும்போது தாளம் மேளம் எக்காலை முரசு வேரிகை என்று சொல்லக்கூடிய 32 வாத்தியங்களும் எவ்வாறு முழங்கின என்று பார்த்தேன். ஊர்வாசி மாத நான் வரும்போது ரம்பை ஊர்வசி அவளோட ஊர்வசி அதற்கு ஆட்டி தோசை சுட்டு பிளேன் போடலாம். என்னது பிளேன் எக்கச்சக்கம் வேண்டாம். எப்பவுமே வாயில் பீ வருதல்ல, எப்பவுமே போய் வர்றத. ரம்பை ஊர்வசி மேனகை திலோதமை என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள்
என்று சொல்லக்கூடிய ஆமா நடினமாதர்களின் நடினம் ஆமா எவ்வாறு இருந்தது என்று பார்த்தாயா? அப்படியே அவ்வளவு அழகா ஆடுறாங்க ஆனாலும் தப்பாக்குது ஊனாலே ஆனாலும் தப்பாக்குது ஊனாலும் தப்பாக்குது ஜெயபிரதகாமியா எப்படி ஆடுகின்றார்கள் என்று பார்த்தாயா? ஆமா இந்த நேரத்திலே என் அண்ணாவாகிய துரியோதன மகாராஜர் பேரரசர் ஆமா ஏதோ காரணத்திற்காக என்னை வரவழைத்திருக்கின்றார். அவரை சென்று காண வேண்டும் அல்லவா? ஆமா சுவாமி அண்ணா தெரியாதுடா மந்திரியாரே மகாராஜா அப்படி இருக்கும் பொழுது அழைப்பதாக எண்ணி தம்பி துச்சோதன புலி புலி துச்சோதன புலி பொண்ணுக்கு துச்சோதனை அடிச்சாலும் கொத்தம்றாங்க, அடிக்கலாலும் கொத்தம்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது என் தம்பியாக துச்சோதன புலி அழைத்து வந்து விட்டாயா? அண்ணனே சருணா கமலங்களுக்கு உன்னுடைய தம்பியாகிய துச்சோதன புலி அநேக வந்தனம் அண்ணா, அநேக வந்தனம் வாழ்ந்திருப்பார். ஆனால் தம்பி, ஆனால் அண்ணா தம்பியாரே தம்பியாரே பாதார வித்துக்களை ஆதாரமாக சேமித்தபடியால் என்றென்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்திருப்பாய். எப்படியாகட்டும் அண்ணா. எந்த
மகனாகிய துச்சோதன புலி வர வேண்டும் என்று அழைத்த காரணம் என்னன்னா? அப்படியா தம்பி துச்சோதனா? அண்ணா உன்னை அழைத்த செய்தி ஓடி வர செல்லும் தம்பி. ஆமாம் இருந்த போதிலும் தம்பி, ஆனால் அண்ணா இன்றைய நாள் தெரியுங்க என்ன நடந்தது தெரியுமா? அப்படி இருந்த போதிலும் ஒரு நாள் படிக்க நமது பங்குக்கு பங்காளியாகப்பட்ட நமது பங்குக்கு பங்காளியாகப்பட்ட அந்த பாண்டவர்கள் ஆமாம் அவர்கள் மகா உன்னிதமாக ஒரு சபா மண்டபத்தை கட்டினர். ஆமாம். அப்படி அந்த மண்டபத்திற்கு எனக்கும் அழைத்த விருந்தாளியாக நானும் சென்றேன். ஆமாம். அப்படி செல்லும் பொழுது அவர்களோ ராஜசுயாகம் செய்து தர்மனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக செய்தார்கள். அந்த மகா உன்னிதமாக சபா மண்டபம் கட்டினார்கள் அல்லவா? ஆமாம். அந்த மண்டபத்திற்கு நான் செல்லும் பொழுது அப்படி புதிய மண்டபம் அல்லவா? ஆமாம். அழகான ரத்தினங்களும் பவனங்களும் இருந்தன. நானும் பார்வையிட உள்ளே நுழைந்து பார்க்கும் பொழுது அதுவோ மாய மண்டபம் போல இருக்கிறது. அந்த மண்டபத்தில் ஆகாயமாகப்பட்டது பூமியாகவும் பூமியாகப்பட்டது ஆகாயமாகவும் தென்படுகையிலே நானோ தரைதான் என்று கால் வைத்தார். எனது பெரியவர்களாகப்பட்டது தடுக்கி நானோ கீழே விழுந்து விட்டேன். என் பெரியவர்களாக தடுக்கி கீழே விழும் பொழுது அந்த எனது பெரியவர்களாகப்பட்டது தடுக்கி கீழே விழும் பொழுது அந்த ரகுபத இருக்கிறாளே, ஐவருக்கும் பத்தினியாம். அவள் என்ன செய்தாள் தெரியுமா? என்ன செய்தாள்? கை கொட்டி நகைத்தாள். அப்படி கை கொட்டி நகைத்தாலும் பரவாயில்லை, யதார்த்தமான பெண்ணாக இருப்பாளோ என்று விட்டுவிடலாம். என்ன வார்த்தை தெரிவித்தால் தெரியுமா? வார்த்தை தெரிவித்தாள். ஆனால் என்ன தகப்பன் குருடன் என்றால் தலைமகன் குருடன் என்று ஏளினம் பேசிவிட்டார். நானும் அவனி 56 தேசத்துக்கும் அதிபதி, இந்த பூலோகத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய எண்ணம் உள்ளவன். என்னை பார்த்து தகப்பன் நான் குருடன் என்றால் தலை பிள்ளையும் குருடன் என்று கை கொட்டி நகைத்து விட்டார். அன்னைக்கு என்ற இந்த இந்திர பிரசத்திலே அப்படி அவளை சும்மா விடுவதா? அப்படி இருக்கும் பட்சத்திலே நாமோ அதே போன்ற ஒரு சபா மண்டபம் கட்டி அவர்களை அழைத்து சூது சொக்கட்ட நாடி நாடு நகர் தேசம் அனைத்தும் உப்பு சக்தி வரவோடு அனைத்தும் பறித்துக் கொண்டு அவர்களும் நமக்கு கடுமை, ஆனால் அண்ணா அவர்களும் நமக்கு கடுமை, அந்த ரகுபத தேவியும் நமக்கு கடுமை. ஆக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆனால் அண்ணா அன்றைக்கு அந்த இந்திர பிரசத்திலே உன்னை தகப்பன் தான் குருடன் என்றால் தலை மகனும் குருடன் என்று இழிவாக பேசிவிட்டாளா? ஆமாம். அப்படி அவள் சொன்னாளா? சொன்னாளடா. அப்படி அவள் சொன்னாளா? சொன்னாளடா. ஆனால் அண்ணா
தயவையும் எண்ண மாட்டேன் ஆட்சென்ற வைரமெல்லாம் நான் இப்போ தீர்த்துக் கொள்வேன் ஆட்சென்ற மன்னரெல்லாம் ஆட்சென்ற மன்னரெல்லாம் வருகிறே கொண்டிருந்தால் கூட்டமாய் கொண்டு வந்து சுருக்கி நின்றுடுவேன் அண்ணா. ஆனால் அண்ணா அன்னைக்கு அந்த இந்திரபிரசத்திலே தகப்பன் தான் குருடன் என்றால் தலை மகனும் குருடன் என்று இழிவாக பேசிவிட்டாள். அவளை சும்மா விடுவேனா? இந்த தாட்சண்யம் உள்ளவர்கள் முகத்தில் திரும்ப கூட பார்க்க மாட்டேன். எனக்கா தயதாட்சண்யம் இருக்கும். இந்த நொடிக்குள்ளே அவளை இழுத்துக் கொண்டு வந்து தர தர தரவென்று இழுத்துக் கொண்டு வந்து உன்னிடத்தில் விடுகின்றேன் அண்ணா. ஆனால் அண்ணா கொம்பில கொம்பப்பட்டு குறைக்க வந்தாய் என்று ஒரு தாண்டில் போய் மஞ்சள் குழம்பதை மயில் பிடிச்சிருக்கப்பா. கொம்பில கொம்பு போட்டு அந்த குதிரைக்கு முளைத்ததை போல் என்னமல்ல அந்த பாண்டவாளும் நாமும் ஒன்று என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள் போல இருக்கிறது. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவளை சென்று அப்பாடி அவள் சொல்லலாம் எங்கள் அம்மையை உனக்கு பேசுதா? யாருக்கு